சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சரி சரி, நீங்களும் இங்கே இருங்க, நான் போய் பூ வாங்கிட்டு வந்துடுறேன். சரி, ஓகே. பார்த்துக்கோப்பா. எதுக்கு மாமா இவ்ளோ சீரியஸா முகத்தை வச்சிருக்காருன்னு தெரியல. பொண்டாட்டி மாசமா இருக்காளே, அவளை பார்க்க போற சந்தோஷம் அவர்கிட்ட இருக்க மாதிரியே தெரியலையே. அதெல்லாம் நீ நம்பாத வெண்ணிலா. இவர் சும்மா இப்படிதான் கெத்து காட்டுவாரு. இவங்க ரெண்டு பேரும் இப்படிதான் முறுக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் பாரு, ரெண்டு பேர் ரொமான்ஸும் தாங்க முடியாது. என்ன கோயிலுக்கு வந்த இடத்துல ரொமான்ஸ் அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க? கரெக்டா தானே சொன்னேன். இப்ப எதுக்காக சிரிக்கிறீங்க? ஐயோ விடுங்கக்கா, நாங்க வேற விஷயம் பேசிட்டு இருந்தோம். புகழ் தம்பி, அருவி கோவிலுக்கு வந்தா அவளை பார்த்து சந்தோஷமா 4 வார்த்தை பேசுங்க. அதை விட்டுட்டு பிரச்சனையை பேசிட்டு இருக்காதீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும் அண்ணி, நான் பாத்துக்கிறேன், விடுங்க. அண்ணே, எனக்கு தெரிஞ்ச கோவிலுக்கு வந்தா அமைதியா சாமி கும்பிட்டு விட்டு போகணும். அதை விட்டுட்டு நம்ம குடும்ப சண்டைலாம் இங்க போடக்கூடாது. சரியாண்ணே? சரி விடுறாப்பா, நான் சண்டையெல்லாம் போடல, போதுமா? உள்ள போலாமா? போலாம் போலாம். நல்லா இருக்கும். அருவி பேருக்கு ஒரு அர்ச்சனை. சரிங்க. கடவுளே, எப்படியாவது என் பையன் கோவத்தையெல்லாம் விட்டுட்டு அருவி கூட சமாதானம் ஆகணும். அவங்க 2 பேரும் பழையபடி சந்தோஷமா இருக்கணும். அதே மாதிரி அருவி வயத்துல உருவாயிருக்கிற எங்க வீட்டு வாரிசு நல்லபடியா வளரணும். நல்லபடியா அருவி பித்தெடுக்கணும். கடவுளே, அருவிக்கு நல்ல புத்திய கொடு. அவ தேவையில்லாம சிவசங்கரி பேச்சை கேட்டுக்கிட்டு இஷ்டத்துக்கு நடந்துக்கிறான். இனியாவது அவ என் பேச்சை கேட்டு நடந்துக்கணும். எங்க பெரியம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு என்னோட வீட்டுக்கு வந்து நாங்க 2 பேரும் பழையபடி சந்தோஷமா இருக்கணும். அவ வயித்துல வளர்ற என்னோட குழந்தைகிட்ட நான் தினமும் பேசணும். பாத்தியா புகழ், மணி அடிக்குது. இனிமே எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ ஒன்னும் கவலைப்படாத. சரிம்மா. அக்கா,
என்ன இன்னும் அருவி வரல? பக்கத்துல வந்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஆ, நானும் அருவி வந்துருவான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். சாமியும் கும்பிட்டாச்சு, அர்ச்சனையும் பண்ணியாச்சு. இன்னும் காணுமே. பாட்டி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம், அதுக்குள்ள அருவிக்கா வந்துருவாங்க. ஆ, ஓகே. ம் சரி சரி வாங்க போலாம். சரிங்க அத்தை. போங்க. ம் போலாம். இந்நேரத்துக்கு எல்லாருமே கோயிலுக்கு போயிருப்பாங்க. அண்ணே கொஞ்சம் ஃபாஸ்டா போறீங்களா ப்ளீஸ்? சரிம்மா. வெண்ணிலா இன்னும் காணும். வந்துருவாங்க பாட்டி. டைம் வேற ஆயிட்டே இருக்கு. அம்மா, நாம வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு, ஆனா இன்னும் அருவியை காணோம். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குமா. அந்த சிவசங்கரி தான் நம்மளை பார்க்க கூடாதுன்னு தடுத்துருப்பா. அவளும் சிவசங்கரி பேச்சை கேட்டுக்கிட்டு வீட்லயே உட்காந்துருப்பா. அதான் சிவசங்கரி அவளுக்கு அம்மாவாயிட்டாளே, அவ பேச்சு அவ பொண்ணு தட்டுவாளா? ஷோ. யார் எப்படி காத்துக்கிட்டு இருந்தா அவளுக்கு என்னமா வந்துச்சு? அவளுக்கு அவ குடும்பமும் முக்கியம் இல்ல, புருஷனும் முக்கியம் இல்லம்மா. அவளுக்கு அந்த சிவசங்கரியில அவங்க அம்மா அவ மட்டும்தான் முக்கியம். புகழ் தம்பி, கோயிலுக்கு வந்தா அமைதியா இருக்கணும், டென்ஷன் ஆக கூடாதுன்னு நான் சொன்னேன்ல. அப்புறம் எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? புகழ், நீங்க சொன்ன மாதிரி அருவி அவங்க அம்மா பேச்சு கேட்டெல்லாம் வராம இருந்திருக்க மாட்டா. அத்தையை பார்க்கணும்னு விருப்பப்பட்டதே அருவிதான். அவ சொல்லிதான் நாங்களே அத்தையை இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். ஓஹோ, அவளுக்கு அவ அத்தைய பார்க்கணும்னு தோணுது, ஆனா என்ன பார்க்கணும்னு தோணவே இல்லைல்ல. மாமா, 1/2 hour தானே ஆகுது. அருவி அக்காக்காக இவ்வளவு நேரம் கூட காத்திருக்க மாட்டீங்களா? அவங்க வர லேட் ஆகுதுன்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கு மாமா. கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணுங்க. புகழ், எவ்வளவு நாளா அவ கூட குடும்பம் நடத்தியிருக்க. அவளை நீ புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? அருவி சொன்னா சொன்ன சொல்ல மாறவே மாட்டா. கண்டிப்பா வருவா பாரு.